இறைவனையும் முத்தமிழும் கொண்ட மூலத்தமிழ் என் தாய்மொழியையும் முதலில் பணிந்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் பாடுமி ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சென்ற மூத்த எழுத்தாளர் குருவோதி ஐயா அவர்களே, மெல்லிடைகள் கதை தொடர்பான சிறந்த நாயக்குறையை வழங்கி சென்ற திரு பவனேந்திரகுமார் பவனன் அவர்களே, விடியல் தொடர்பான தனது பார்வையை முன்வைத்த திருமதி கலா பாலசாமம் அவர்களே, ஒரு காப்பிய மாதத்தில் மாணவர்களின் நினைவுகளால் கலந்து போயிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வார இறுதியில் உங்கள் பொன்னான பொருட்களை ஒதுக்கி கூடியிருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, சொல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஏற்புரையோ எனது நயமுறை செல்வதற்கு முன்னம் நான் உங்களுக்கு ஒரு நிகழ்ந்திருக்கும் என் நெஞ்சத்திலிருந்து ஒரு நன்றி சொல்லாமல் தொடர முடியாது. ஏனென்றால் எனக்கு இங்கே பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாது. சில நண்பர்கள் இருக்கிறார்கள், கணவரின் நண்பர்கள், எனது சகோதரின் நண்பர்கள், என்னுடன் படித்தவர்கள். அப்படி இருந்தாலும் இத்தனை பேர் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி அவங்களோட உணர்வோடு இங்கே கூடியிருப்பதற்கு உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தாரை வாழ வைப்பது தமிழ்நாடு கேள்விப்பட்டிருக்க நீ வருவோரையே வரவேற்கிறீர்கள் என்ற ஒரு இலக்கணத்தையும் மேலெழுதிக் கொள்ளலாம். மெல்வெடுக்க அந்த பகுதி இருக்குது என்று நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. இங்கே ஒரு எழுத்தாளனாக பேச தொடங்குறது ஒரு வாசகனாக ஒரு வாசகியாக நான் எனது கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் வாசிப்பு ஒரு மனிதனை பூர்ணமாக்குகின்றது என்று சொல்வார்கள். இப்போதெல்லாம் வாசிப்பது வெகு அரிதாமை கொண்டிருக்கின்றது. என்றால் தொழில்நுட்பம் முன்னேறி கொண்டு போகிறது. கையில் தொலைபேசி, அதிலும் நாங்கள் எந்த விடயத்தை தேடி பார்க்கிறோமோ அதை தான் தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. புதிதாக நாங்கள் எதையும் தேடி பார்ப்பதில்லை. அதுகளுக்கு பயனுள்ள தகவலாக அல்லது அதையெல்லாம் நாங்கள் யோசிப்பதில்லை. கிடைக்கும் தகவலிலேயே மூழ்கி இருக்கின்றோம். எனக்கெல்லாம் நான் சின்ன வயதில் ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே வாசிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. என்றால் எனது அம்மா பொது புத்தகத்தோடனே உட்கார்ந்துருப்பாள். அவருக்கு சரியான புத்தகம் இருக்கும். அவாவை பார்த்து எனது அண்ணன் அந்த சிறுவயது காமிக்ஸ், வாணி காமிக்ஸ், அந்த குப்பரை கதைகள், அம்புலி மாமா, அந்த கதைகள்லாம் நிறைய இருக்கும். ஒரு 3-4 வயதிலேயே புத்தகங்களை வாசிக்க தொடங்கிவிட்டேன். அது வாசித்தால் அது முடிந்துவிடும். அதுக்கு பிறகு எதை வாசிப்பதற்கு அவர் இந்த சாமான்கள் எல்லாம் கட்டிக்கிறது சரி, அதை கலக்கி வைத்து பேப்பர்கள் வாசிப்பதற்கு அப்படி தொடங்கிய வாசிப்பு ஆர்வம். நான் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது என்று நினைக்கின்றேன், மகாபாரத சுருக்கம் வாசித்தேன். அந்த பாரத சுருக்கம் நிறைய கேள்விகளை எழுப்பியது. முதலாவதாக அந்த குந்திதேவி அம்மையார் தன்னை கூடையில் வைத்து அந்த ஆற்றில் வைத்தார் என்பதே எனக்கு ஒரு மிகவும் முரண்பாடாக இருந்தது. நிறைய கேள்விகளை என்று எழுப்பியது. அது எப்படி ஒரு அம்மா அந்த கூடையில் வைத்து அனுப்பியிருப்பார்? அந்த வெயில கூடை எரிச்சிருந்தால் அந்த குழந்தைக்கு என்னமாயிருக்கும்? அல்லது ஆற்றில் வெள்ளம் கரைந்து இருந்தால் என்னமாயிருக்கும்? அந்த குழந்தையை யாரும் காப்பாற்றி இருந்திருக்காரு, அந்த வெயில் சுப்பு அல்லது இன்னும் நடந்து அந்த குழந்தை செத்து போயிருக்கும் எங்களுக்கு ஒரு அம்மாவான நிறைய கேள்வி இருந்தது. பிறகு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த பேலன்ஸ் அந்த அம்பிகாவுக்கு பதில் சொல்லுறது இருந்தானே, அதில் அந்த பேலன்ஸ் சுத்தம் நடந்தது. குந்திதேவியாருடைய கேள்வி இருந்தது. எனக்கு உண்மையாக அழுத வேண்டும் போல இருந்தது. இவரெல்லாம் ஒரு உண்மையான அந்நியான்ற ஒரு அப்படியான ஒரு கேள்வி வந்தது. ஆனாலும் புரியலுக்காக அதை மாற்றி அவங்க பதிலை கொடுத்திருந்தேன். இப்படி ஒரு வாசிப்பு உங்களுக்குள் எத்தனை கேள்விகளை எழுப்புகின்றது. நாங்கள் எங்களை அலசி பார்க்கின்றோம். பிறகு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு கடக்கும்போது புத்தகங்கள் அம்மா வாசித்த புத்தகங்கள் எல்லாம் கையெழுத்து தொடங்கிவிட்டேன். நம்ம முதலில் மறுத்து பார்த்தா விட்டார், சரி வாசித்துக் கொள்ள முடியும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டால் வாசித்து கொடுத்துருந்தேன். புத்தகங்கள் இல்லை என்றால் யாரிடமாவது போய் ஊராக போய் புத்தகம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வாசிக்கணும். அவ்வளோத்துக்கு ஒரு புத்தகத்தில் ஆர்வம் வந்தது. பொன்னியின் செல்வன் வாசித்து முடித்தவிட அது ஒரு கதை அந்த காவியமே ஒரு படமாக போகும். அது நாங்கள் போட்ட காவியம். அது எப்படி வந்தியத்தேவன் வந்த பொன்னியின் செல்வன் எப்படி அவர்களுக்குள்ளே நந்தினி அப்படியான இதுக்கெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு கற்பனையாக வளர்ந்தது. நாங்கள் ஒரு காவியமாக அதை உருவாக்கி வைத்திருந்தோம். அந்த நிறைய பேர் கேள்விப்பட்டீர்கள், அதில் வாசித்திருப்பீர்கள். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தபோது அந்த உணர்வுகள் கிடைக்கவில்லை. வாசிப்பு அந்த அளவுக்கு எங்களுக்குள் இருக்கிற கற்பனை வாழ்க்கையை தட்டிவிடும். அந்த வாசி
எழுத்தாளரான பிறகு எழுதுவதற்கு ஊக்குவித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு வாசகனுக்கு நிறைய பார்வை இருக்கும். எழுத்தாளர் என்பது எழுத்தாளர்களின் நடைபெறுவதாக இருக்கின்றது. அப்படிங்கிறது சிலவருக்கு துப்பறியும் பிடிக்கும், சிலவருக்கு குடும்ப கதை பிடிக்கும், சிலவருக்கு இலக்கியம் பிடிக்கும், சிலவருக்கு சரித்திரம் பிடிக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த ஆர்வத்தில் அவர்களின் கண்ணுக்குள்ளால் அல்லது அவர்களின் எழுத்துக்குள்ளால் நாங்கள் உலகத்தை அவர்களின் உலகத்துக்குள்ளே பார்க்கின்றோம். அந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது எழுத்தாளர்களின் உலகத்துக்குள் நாங்கள் வாசிக்கும் போது அந்த எழுத்தாளரின் எழுத்து நேரானதாக இருக்க வேண்டும் என்பது எனது முதலாவது கடப்பாடாகவே வைத்திருக்கிறேன். அதை பேணி வருகிறேன் என்று நான் நினைக்கிறேன். குப்பையில் எழுதி போட்டு அதை எழுத்துன்னு சொல்வது எனக்கு பேர் சொல்வதுமே நான் சொல்வது என்றால் ஒரு சமூகத்துக்கு ஏதாவது செய்தியை சொன்னாலே அதை எழுதுறது நான் நினைக்கிறேன். அந்த வகையில் எனது எழுத்து ஒரு குடும்பம் என்பதற்குள்ளதான் நான் நடந்து கொள்வேன். எனக்கு பெரிய பெரிய அறிவோ அல்லது விடைய ஞானமோ இல்லை என்பதால் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது. ஒரு கணவன் மனைவி அன்னை தந்தைய பிள்ளைகளுக்குள்ளான உணர்வுகள் அல்லது நாட்டுக்குள்ளான உணர்வு அப்படியான உணர்வுகள்லாம் எனக்கு கதைகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. அதுதான் எனக்கு கூட பாதிப்புகிறது நான் நினைக்கின்றேன். எனது மன உணர்வை பாதிப்பதை தான் நான் எழுத்துக்களாக உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் நான் ஆரம்ப பணியில் தான் இருக்கின்றேன், எழுதி கொண்டிருக்கின்றேன். அதை இன்னும் எழுத வேண்டும் என்பது எனக்கு ஆர்வம் அதிகம். அந்த வகையில் தான் அந்த எழுத்து ஏதாவது ஜதார்த்தமாக இருக்க வேண்டும் என்பது நான் முதலில் வைத்திருக்கின்றேன். நடப்பவற்றை பார்த்து அதை எழுத வேண்டும் என்பது எனக்கு சரியான விருப்பம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு எப்போதும் கணவன் மனைவிகளை ஒற்றுமையாகவே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் எப்போது பார்த்தாலும் வெளியும் புனியமாகவும் இருப்பார்கள். எத்தனை பேர் நீங்கள் வரலட்சுமி நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று தெரியாது. அது அந்த நோன்பு குறித்து 2-3 நாள் கழித்து கணவர் எப்பொழுதும் ஒரு கேள்வி இருப்பார். எந்த நாளுமே வரலட்சுமி நோன்பாக இருக்கிறார்கள் இருந்தால் அவ்வளவு அவருக்கு அந்த மரியாதை அதெல்லாம் அன்றைக்கு இருக்கும் உணரக்கூடாதா என்பது அதை எதிர்பார்ப்பு. இன்னொன்று சொல்லிக் கொள்வார், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பொழுது போகிறதுக்காக நாங்கள் ஆய்வோடு இருக்கணும் என்றதுக்காக அந்த வரலட்சுமி நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று அது கொஞ்சம் உண்மைதான். எங்களுக்கும் பொழுது போகணும் தானே, வம்புகளுக்கு சண்டை பிடித்தால்தான் பொழுது போகும். ஆனால் அப்படி பிடித்தால் கூட அந்த அந்த அன்பு அந்த அடியில் ஒரு நம்பிக்கை அன்பு எல்லாமே இருக்க வேண்டும். அப்போதான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு கணவன் மனைவியை பார்த்து வளரும் பிள்ளைகள் அவர்களின் மனப்பாங்கு எப்படி வருகின்றது, அதைத்தான் நான் கூடுதலாக என்னோட கதைகளில் எழுத வேண்டும் என்று யோசித்திருக்கின்றேன். அதுவும் அறிவு கண்டிப்போடு இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது கட்டுக்கு அடங்காமல் போவார். ஏனென்றால் அந்த அந்த கட்டுப்பாடு விதித்தது என்பதே அவர்களுக்கு முதலில் விளங்குவதில்லை. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு முதலில் விளங்க வந்து ஏன் அந்த கட்டுப்பாடுகள் அம்மா அப்பாவை எல்லாம் சொல்லுகிறார்கள் என்பது அதை நாங்கள் சொன்னோம் என்றால் பாதி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மீதி அவர்கள் அனுபவத்தின் போது புரிந்து கொள்வார்கள் என்பது எனது அனுபவம். அடுத்தது வந்து படித்து வருவதில்லை இந்த கதையில் இன்னொரு புத்தக வெளியிடுவதற்கு கிடைத்த விமர்சனத்தில் இருந்து சில விமர்சனத்துக்கான பதில்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருமணம் முடிக்காமலே வாழ்க்கை என்பது அதுவும் அப்போது நடந்து கொண்டிருந்தது. அதனால் தரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதையும் 2 கதையில கூறியிருக்கிறேன். அதை அறியாமல் வந்தது என்றால் நான் பார்த்த சம்பவங்களை பாதித்தபடியால் அதை எழுதியிருக்கின்றேன். அதே போல அறுவடைகள் என்பது ஒரு மனிதன் வாழும்போது உணர்வதில்லை. தான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்கள் எப்படி பாதிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. ஆனால் அந்த குடி காலத்தில் எதுவுமே செய்வதற்கு இல்லாத நேரத்தில் தான் அவன் நடந்த வெற்றியெல்லாம் ஒரு அலசி பார்க்கின்றான். அப்போதுதான் நம்ம உணர்ந்து கொள்வான் எப்படியான செயல்கள் எடுத்தோம். அப்போது அவனால் புரிந்து கொள்ளவும் முடியாது, பழையபடி வாழ்ந்து விடவும் முடியாது. ஆக வாழும்போதே அந்த வாழ்க்கையை உணர்ந்து அந்த தருணத்தை சரியாக பாதித்து உறவுகளை நேசித்து மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும் என்பது அடுத்த சில கதைகளை எழுதியிருக்கின்றேன். மெல்லின்கள் பற்றி இருக்காமல் நான் சொல்லியிருந்தேன். மெல்லின்கள் அந்த கதை எழுதுவதற்கான மிக முக்கியமான காரணம் இப்போது தற்கொலைகள் கொஞ்சம் அதிகரித்து கொண்டிருக்கு. அது இளம் சமுதாயத்தில் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு செய்தி, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு வாழ்க்கைக்கான அந்த போராட்டத்துக்கான தீர்வாக இருக்க போவதில்லை. அது எங்கோ உள்ளதில் ஒரு தீர்வு இருக்கத்தான் போகிறது. அந்த தூக்கம் அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய துயராக இருக்கும். ஆனால் ஒரு 4 நாட்கள் கொஞ்சம் குறைந்தது, ஒரு 40 நாட்களுக்கு அது எதுவுமே இல்லாதாக இருக்கும். 4 பேருக்கு அந்த சுவடே
அதுக்காக எல்லாம் தற்கொலை செய்து அல்லது அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் வாழ்க்கையை சரியாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற மாதிரி தான் நினைக்கிறது. இந்த கதைகள் எல்லாம் ஒரு வகையில் யதார்த்தமாக எதிர்கொள்வதை தான் நினைக்கிறேன். இந்த இதில் இன்னொரு தோழி எனது சிறுகதை பற்றி ஒரு விமர்சனம் ஒரு விமர்சனம் பேசும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அது நடந்தது சொன்னார். நான் மற்றவர்களின் வாழ்க்கையை நேரடியாக பொறுமை எழுத ஒரு கருவை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை சுற்றி பின்னி பிணைந்து தான் எழுத முயல்வேன் என்றால் அடுத்தவரை வாழ்க்கையை எட்டி பார்த்து அதை ரசித்துக் கொண்டு வந்தது என்னும் நோக்கமில்லை. ஆனால் அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடம் தருகிறது என்றால் அதை எழுத்தாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் நான் கதைகளை அப்படி எழுதியிருக்கிறேன். இந்த கதைகளை நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும். வாசித்து எனக்கு நீங்கள் தர விமர்சனம் என மிகவும் ஊக்குவிக்கும். சொன்னது போலவே புரோகதி ஐயா சொன்னது போலவே நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் நான் என்னை மேலும் செலுத்திக் கொள்வேன், என்னை மாற்றிக்கொள்வேன், எனது எழுத்துக்கள் மேலும் செல்வை தருவது நான் நம்புகிறேன். உங்கள் விமர்சனத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக நன்றி உரைக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் தலைமையை தாங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீகந்தராஜன் அவர்கள் பாடலும் செந்தமிழ் செல்வர் எல்லாம் கட்டணம் இருந்தாலும் நீண்ட காலமாக தமிழுக்கு தொண்டாற்றுகிறவர். நான் தமிழ் போட்டிகளில் அவர் சந்தித்திருக்கின்றேன். தொடர்பான கலந்துரையாடல்களையும் அதை சந்தித்திருக்கின்றேன். தனது கருத்தை எப்போதுமே ஆணித்தரமாக வைப்பார் என்பது அவரை பற்றிய ஒரு கருத்து. ஆனாலும் அந்த விழா இருந்தது எனக்கு 2-3 தரம் அழைப்பெடுத்து அது சம்பந்தமாக நிறைய விளக்கங்களை சொல்லி அவ்வளவு ஈடுபாட்டுடன் செயல்பட்ட போது எனக்கு புரிந்து கொண்டேன். அவர் எது எடுத்தாலும் சரியாக சிறப்பாக செய்தார் என்பது மிக்க நன்றி ஸ்ரீயண்ணா. அடுத்ததாக முருகோதி ஐயா இங்கே வந்ததே எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். முடியாத நேரத்திலும் இங்கே வந்து என்னை ஆசீர்வாதித்து சென்றிருந்தார். அவரையும் அடிக்கடி நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். தனது கதைகள் அப்படி அந்த ஆக்கங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர் எதையும் காணவில்லை என்பதை ஏன்றதோடு நான் நிறுத்திவிட்டேன். பிரதான உடம்பு சரி என்று சொல்லிவிட்டேன். அப்படின்னு நான் வந்து வாழ்க்கை செய்திருந்தார். அதற்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேல்நிலைகள் தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்த கவனிக்கிறோம்னா புஸ்தகங்களுக்கு இங்கே ஓடி வந்துவிட்டார். அவர்கள் மகன் எழுதி வந்துவிட்டார். அது துணைவியார் ஜமுனாக்காவும் உண்மையை எங்கள் தமிழ் சமூகத்துக்கு மிகவும் உதவியாக கொண்டிருக்கிறவர்கள் வந்துவிட்டார்கள். இந்த மெல்லிகள் தொடர்பாக வாழ்ந்து எழுதுமாறு கேட்டிருந்தேன். அதில் வீடு மாறுவதற்கான ஏற்பாடுகளில் மிகவும் ஈஸியாக இருந்தவர். அப்படி இருந்து உடனடியாக அதை வாசித்து விமர்சனம் சொல்லி அதுக்கான அனுப்பி எழுதி தந்திருந்தார். நான் உண்மையில் அறைக்கு வந்துச்சார் சரி இங்கே ஒரு வெளியீடுலாம் வைக்கலாம்ன்றதே முதலில் இருந்து யோசிக்க வைக்கிறதா மிக நன்றி போனேன்னா. அடுத்ததாக என்னை முன்பின் தெரியாவிட்டாலும் எனக்கான குடியேற்றோருக்கான சிறுகதைக்கான சென்ற வாரம் மிகவும் பிஸியாக இருந்திருந்தார். ஆனாலும் அந்த புத்தகத்தை வாசித்து அதற்கான விமர்சனத்தை மிகவும் அழகாக சொல்லியிருந்தார். நண்பர் வாசல் வட்டத்துக்கு மிகவும் ஆர்வமுள்ள உறுப்பினராக இருக்கிறார் என்பதை அறிந்தேன். வாசிப்பு கட்டாயம் அவர்களுக்கு தேவை. அதை இப்படியான செயற்பாடுகள் இன்னும் ஊக்குவிக்கும். அந்த பணியை செய்து இறுதி ஒதுக்கி உங்களை வாசித்து இந்த 3 கதைகளை சிறப்பாக விமர்சனம் செய்தார்கள். மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாச மலர்கள் என்பது ஒரு சிறுகதை மஞ்சள் ஒரு மஞ்சள் அனுப்பியிருக்கிறேன். அதில் அவர்களுக்கு அது உண்மையாக புரியவில்லை. நான் விளங்கிக் கொள்ளவில்லை. அதில் என்ன கதையை நான் சொல்லிக்கிறேன் அதை சரியாக சொன்னேன். எனக்கு அது சரியாக சொல்ல இருந்தது. சரியாக நான் என்ன சொல்ல முடியுமோ அதை எடுத்துக்கிறார் என்பது. மற்றவர்கள் இவ்வளவு வழிபட்டாலும் புத்தகத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க சந்தோஷப்படுவதை பகிர்ந்து கொள்வதில்லை. அது மாதிரி பொன்முறை போடுவதெல்லாம் உண்மை இல்லை. அந்த அது மாதிரி வீட்டுக்கு யாராவது ஒரு உறுப்பினர் ஏதோ கவலையில் இருக்கிறார்கள் அது அதன் வாழ்க்கையும் ஏதோ திரும்பி பாதித்து கொண்டிருக்கும். அவற்றை தான் சொல்ல வேண்டி நான் சரியாக அதை புரிந்து கொண்டு சொல்லியிருந்தேன். அது நன்றி திருமதி கலா. அடுத்ததாக இந்த நிகழ்வை போட்டு நடத்தி கொண்டிருக்கும். நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்லாமல் நன்றியை முடிக்க முடியாது. ஏனென்றால் இப்படி ஒரு விழா வைக்கிறவங்களுடன் எனக்கு யாரும் தெரியாதாலும் சரி வாங்க போது ஏதாவது செய்யலாம் என்று நம்பிக்கை காண்டு எல்லா ஐரோப்பாவையும் செய்த துணைவியார்
மிக்க நன்றி. கண்டகி இந்த மண்டபம் சிறப்புக்கு கூட அவர்தான் முதலாளி வந்து சிறப்படுத்தி எல்லாம் ஆயுதங்களையும் செய்வதில்லை. அப்படி எது இருந்தாலும் அவரும் அதை சிறப்பாக செய்வார் நினைக்கிறேன். அவருக்கு அவர் மனைவியாரின் துணைவியாரின் துணையும் மிக்க அவசியம் என்று நன்றாக புரிகிறது. என்றால் இப்படியான பொதுவேடுகளில் ஈடுபடும் போது குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அடிவாங்கத்தான் செய்யும். அப்படியும் அந்த புரிந்துணர்வு இருந்தால் விட்டுக் கொடுத்து விடுவார்கள். அவர்களின் வேலையை முழு மனதுடன் செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். மிக நன்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த கணவரின் நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எல்லோரிலிருந்து உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். எல்லாருடைய பேரும் எனக்கு உண்மையாக தெரியாது. நான் யாரும் தவறாக சொல்கிறேன் என்றால் நினைத்து கொள்ளுங்கள். விஜய் கல்பனா, நெடுமாறன், விஜா, ஜமுனா, சதீஷ், சுபாகரன், பிரபாகந்தா, ஜெனிமன், உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் இன்னொரு விதத்தில் எனது விழாவுக்காக உங்கள் பங்களிப்பை செய்து கொண்டிருந்தீர்கள். மிக்க நன்றி. இந்த புகைப்படம் எடுத்து கொண்டிருந்த நெருதன்,